بسم الله الرحمن الرحيم. مركز العلوم والحكم للدعوة والإرشاد. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மர்கஸுல் உலூம் வல் ஹிகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வாராந்திர நிகழ்ச்சியில், அதுவும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது குறிப்பாக நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் பொழுதை போக்க வேண்டும் என்பதற்காகவே ஒதுக்கிவிட்ட நாட்கள். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை, நாளைக்கு வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதற்கு விசேஷம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு, நாம் வீட்டிலிருந்து எங்குமே நகர முடியாதபடி தொல்லைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை போட்டு மக்களை அப்படியே கட்டி போட்டு விடுகிறார்கள்.
சாத்தானிய செயல்கள். அப்படிப்பட்ட இந்த நாளில் அந்த கேளிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்விற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஒவ்வொரு நொடியையும் ஏற்றுக்கொண்ட அமலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஒதுக்கப்பட்ட தலைப்பு இது. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதரத், எப்படி வேண்டாலும் சொல்லிக்கலாம். அல்லாஹ்வுடைய வல்லமை என்றால், அல்லாஹ் என்பவன், கடவுள் என்பவன், இறைவன் என்பவன், அவன் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடியவன், அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன். இதுக்கு பேர் தான் வல்லமைங்கிறது, குதரத். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ, அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி செய்யக்கூடியவன். இந்த குதரத்தை, அல்லாஹுடைய இந்த வல்லமையை மக்கள் விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான், ஒரு சில மக்கள் விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் அவர்களுக்கு இறைவன் மீதே அவர்கள் ஆட்சேபிக்க ஆரம்பித்தார்கள். குர்ஆனிலே நாம் பார்க்கலாம், ஐதா குன்னா இலாமன், நாங்கள் இறந்து போனதற்கு பிறகு, எங்களுடைய எலும்புகள் மண்ணிலே மக்கி போனதற்கு பிறகு, நாங்கள் சாம்பலாகி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியுமா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வி ஏன் வருது? இந்த கொஸ்டின் ஏன் வருது? வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த ஆட்சேபனை ஏன் வருது? அல்லாஹுடைய வல்லமையில், இறைவனுடைய வல்லமையில், இறைவனுடைய ஆற்றலில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம். இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். இது முடியுமா, அது முடியுமா, இது சாத்தியமா, அது சாத்தியமா? இப்போ இஸ்லாத்தில் நம்ம பார்க்கலாம், குறிப்பாக குர்ஆனிலே பார்க்கலாம், பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய அறிவுக்கே அது பொருந்தவே பொருந்தாது, நம்முடைய அறிவுக்கு எட்டாது. இப்படியெல்லாம் முடியுமா என்று நாம் மூக்கில விரல் வைத்து ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ தான் நாடியதை செய்யக்கூடியவன். பாருங்க, காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு யானைப்பட வருது, நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானைப்பட வருது. அஸ்ஹாபுல் ஃபீல் அல்லாஹ் சொல்லி காட்டுற, அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானைப்படைகளை உங்கள் இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த யானைப்படையை அழிக்கணும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யல? அதுக்கேற்ற மாதிரி ஒரு யானைப்படையை தயார் பண்ணி ரெண்டையும் மோத விட்டு ஃபைட் பண்ண விட்டு அப்படி எல்லாம் செய்யல. யானைப்படைகளை அழிப்பதற்கு அல்லாஹ் எதை பயன்படுத்துறான்? பறவைகள், அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவைகளை அல்லாஹ் அனுப்புறான். அந்த பறவைகள் வாயில கல்லை வச்சுட்டு வருது, சின்ன சின்ன கல்லு. இது ஏதாவது முடியுதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், காஸ்பிம் மாகூல், அவர்கள் மெல்லப்பட்ட வைக்கோலை போல் ஆகிவிட்டார்கள். ஆனால் காஸ்பிம் மாகூலுக்கு அர்த்தம் நம்ம உண்மையான சரியான அர்த்தம் விளங்குறதா இருந்தா, இந்த ஹிரோஷிமா நாகசாகியில போட்டோம் பாருங்க அணுகுண்டு, அதனால ஏற்பட்ட விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை பார்த்தா தான் தெரியும். ஹிரோஷிமா நாகசாகியில போட்டது அமெரிக்காக்காரன் போட்டானே, அதனுடைய பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ விஷமத்தன்மை வாய்ந்தது. அந்த குண்டு மேலே விழுந்ததற்கு பிறகு அது ஆசிட் தன்மை கொண்டது. ஆசிடம் மனிதன் மேலே ஊத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தன்மை உள்ளது. தண்ணீரை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த ஹிரோஷிமா நாகசாகியுடைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம்.
கடலை நோக்கி ஓடுகிறார்கள். ஓடுனா கடல் முழுவதும் பிணமாவே கிடக்குது. பிணத்துக்கு மேல பிணமா போய் விழுகிறான். மனிதன் தயாரிக்கிற இந்த குண்டு இருக்குது ஹிரோஷிமா நாகசாகி, இதை விட பல மடங்கு உள்ளது எது? அபாபில் பறவை அல்லாஹ் கொடுத்தா பாருங்க கல்லு. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் காஸ்ஃபிம் மாகூல். தின்றப்பட்ட வைக்கோல்னா குடம் குடமா எடுத்து ஆசிட் ஊத்துனா எப்படி இருக்கும்? ஒரு 2 டிராப் ஊத்தினாலே கையில பொத்த விழுந்துடும். குடம் குடமா எடுத்து ஆசிட் ஊத்தினா என்ன இருக்குமோ அந்த விளைவு. அப்ப இங்க இந்த சம்பவத்துல அல்லாஹ் என்ன சொல்ல ஏன் இது நிகழ்த்தி காட்டுறான்? தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதரத், இது அதுல இருந்து தெரியுது. இந்த அந்த சம்பவம் நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லிட்டு அலம் தர நீங்க பார்க்கலையா, நீங்க கேள்விப்படலையா, நீங்க படிக்கலையா, நீங்க விளங்கலையா, உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், நபியே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்ப இதெல்லாம் நம்ம குர்ஆன்ல இருந்து படிக்கும் போதுங்க நமக்கு என்ன வரணும்? அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கணும். இதெல்லாம் படிக்காமத்தான் விளங்காமத்தான் என்ன பண்றாங்க, எங்கேயோ நெட்ல போய் பார்த்தா அப்படியே பள்ளிவாசலுடைய மணரா அப்படியே மேலே போகுது, பள்ளிவாசலுக்கு மேலே போய் நிற்குதான். இஸ்லாமிக் மிராக்கிள்னு போட்டிருக்கான். மிராக்கிள் தானே அதிசயத்துக்கு, மிராக்கிள் இங்கிலீஷில் போட்டிருக்கான், இஸ்லாமிக் மிராக்கிள் அப்படின்னு. அட கூறுகட்ட பயிர, அது என்ன மிராக்கிள்? மிராக்கிள் அப்பவே நடந்துருச்சு. அது டூப்ளிகேட், அதெல்லாம் நம்பக்கூடாது, கிராஃபிக்ஸ் அதெல்லாம். அந்த மணராவை அப்படியே போச்சான், நெட்டில் போட்டிருக்கிறான். நெட்டில் போட்ட முஸ்லீம்லாம் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாராவது யூதர்களுடைய சதியாகத்தான் அது இருக்கணும். அப்புறம் எங்கே கேள்விப்பட்டோம், குரானை ஒரு பொம்பளை எட்டி வலிச்சு தான் அப்படியே பள்ளி ஆயிடுச்சான், பாதி உடம்பு பள்ளி ஆயிடுச்சு, அல்லாஹ் பள்ளி ஆக்கிட்டான். பள்ளி ஆக்கிட்டான் சரி, டெல்லியில் அந்த பிஜேபிக்காரங்க குரானை எரிச்சாங்களே, அவங்க நல்லா தானே இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்குறதுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஆல்ரெடி குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபீல்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க பார்க்கலையா அல்லாஹ்வுடைய வல்லமை? குர்ஆன் முழுவதும் படிச்சு பாருங்களேன், எல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை. குர்ஆனே ஒரு வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமை. பாருங்க, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழுத படிக்க தெரியாதவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக கற்றுக் கொடுத்தான். வேற யாருக்கும் போய் மண்டிட்டு என்ன செய்யல, கற்றுக்கொள்ளல. அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆனை பதிய வைக்கிறான், கல்வெட்டில் பதிய வைக்கிற மாதிரி அல்லாஹ் பதிய வைக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை. ஒரு விஷயத்தை மறக்கடிச்சிட்டான்னு வைங்க, அது குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் மறக்கடித்து விட்டால் மறந்தாச்சு. அல்லாஹ் மனசுல பதிய வச்சுட்டான், கல்வெட்டுல பதிய வைக்கிற மாதிரி பதிவு. சனுக்ரியுக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். ஏங்க வார வாரம் இது ஓத சொல்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வார வாரம் வெள்ளிக்கிழமை சுன்னத்து, இதை ஓதுவது ஜும்மா தொழுகையில ஓதுவது சுன்னத்து. இது ஏன் இதை சொல்லிட்டு அல்லாஹ் புகழ சொல்றான். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உங்கள் இறைவனை நீங்கள் துதி செய்யுங்கள், புகழுங்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்கள். அல்லாஹ் அடுக்குறான், அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா வல்லதி அக்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு குஸா நஹவா சனுக்ரியுக ஃபலா தன்சா. நபியே நாம் ஓதி காட்டுகிறோம் உங்களுக்கு, ஃபலா தன்சா நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குத்ரத் இருந்ததுனால தான் பெரிய கிராஜுவேட்டு, பெரிய இன்டெலிஜென்ட், பெரிய டிகிரி டேபிள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எடுத்து அல்லாஹ் என்ன பண்றான், ஃபலா தன்சா நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்றை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பதிய வச்சுட்டா பதிஞ்சிரும், நான் அழிச்சுட்டா அழிஞ்சிரும் இல்லையா?
லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், சொல்லி கொடுக்குறான். லைலத்துல் கத்ர் இந்த இரவு தான் அப்படின்னு அதை சொல்றதுக்காக வேண்டி வர்றாங்க. அது அல்லாஹ்வுடைய ஒரு காரணம், அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். இப்போ நாம ஒரு பொருளை மறந்துட்டோங்க, கர்ச்சிப்னா எங்கே வச்சேன்னு தெரியல, மறந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து திங்க் பண்ணால் ஞாபகம் வந்துருமா, இது வரதா, எங்கே வச்சேன், அங்கே அங்கே போய் தேடுவோம், இல்லை அங்கே போய் தேடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. மறக்கடித்து விட்டால் அப்புறம் உட்காந்து எவ்வளோ திங்க் பண்ணாலும் சரி, மனசுல பதிய வைப்பதும் மறக்கடிப்பதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை. அதனால தான் அல்லாஹ் புகழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா, உயர்ந்த உங்களுடைய இறைவனை நீங்கள் புகழுங்கள். அப்ப இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய நம்ம பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த கைத்தடி இருக்கு பாருங்க, அசா, இந்த அசாவை கடல்ல அடிச்சா கடல் பிளந்து நிற்குது, அப்படியே கடல் பிளக்குது. அப்ப இது என்ன அர்த்தம், அந்த மந்திரக்கோல் அந்த அசாவில் தான் இருக்குதா, அசாவில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குதா, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல், தனிப்பட்ட வல்லமை. அல்லாஹ் அப்படியே கடல் பிளந்து நிற்குது, தண்ணி கடல் பிளந்து ரெண்டு பக்கமும் சர்க்குலேஷன் ஆகுது தண்ணி, கத்தௌதில் அதீம், மலைகளை போல் நிற்கிறது. இது என்ன காட்டுது, அல்லாஹ்வுடைய வல்லமை. கல்லு பாறாங்கல்லு, பாறாங்கல்லுக்கு மேல அடிக்கிறாங்க, அடிச்சா ஃபன் ஃபஜரத் மின்ஹு இஸ்னதா அஷரத் ஐனன், 12 ஊற்றுக்கள் பாறையிலிருந்து பீரிட்டு வருது. ஃபன் ஃபஜரத் நல்லா சொல்லி காட்டும், 12 ஊற்றுக்கள் அதுல இருந்து பீரிட்டு வருது. அப்ப இது என்னது, இது அல்லாஹ்வுடைய குத்ரத். அது மாதிரி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கப்பல், நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு அற்புதம் என்னது, கப்பல். எப்படிப்பட்ட கப்பல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யாசின் சூராவுல, ஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா துர்ரியதஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கிக் கொள்வதற்கு நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல், ஆயத்துல் லஹும், அவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிங்கிற அல்லாஹ் கப்பல். நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த கப்பல் இருக்குது, அதனுடைய பலகைகள் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால, நூஹு அலைஹிஸ்ஸலாம் காலத்து வாழ்ந்தது எப்போ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் முன்னால. நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல், சாதாரண கப்பல்ல. நாலாபுரத்திலிருந்து தண்ணி வருதுங்க, மழை பெய்யுது, கீழேருந்து தண்ணி வருது, நாலாபுரத்திலிருந்து தண்ணீர். தூஃபான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தூஃபான் மிகப்பெரிய வெள்ள பிரளயம், அது எல்லாம் எதிர்த்து மீட் பண்ணி இந்த கப்பல் போகுது. அப்படின்னா இது சாதாரண கப்பல்ல, மிக பயங்கரமான பிரம்மாண்டமான கப்பல். அப்படிப்பட்ட கப்பலை அது செய்தது யாரு, நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களே செய்யறாங்க. கப்பல் செய்யறதுல என்ன சாதாரணமான விஷயமாங்க, கப்பலில் வேலைன்னு சொல்றாங்களே, கப்பலில் பணியாற்றுவது வேலை செய்வதுன்னு சொல்றாங்களே, சும்மா என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண ஆள் போய் சேர்ந்துட முடியுமா? அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன தகுதி, டிகிரி முடிச்சிருக்கணும், இது முடிச்சிருக்கணும். அதுக்கு என்ன மாலுமே என்ன சொல்கிறது, இப்போ கேப்டன், கப்பல் கேப்டன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது திசை தெரிஞ்சிருக்கணும், அதுக்குன்னு படிப்பு இருக்குது. ஆனால் நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்தார்கள், உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் அனுப்பிய அந்த வெள்ளப் பிரளயத்தையே எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடிய கப்பல். அப்படிப்பட்ட கப்பலை நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களே, இவங்க எங்க போய் படிச்சாங்க, கப்பல் செய்யறது எங்க போய் படிச்சாங்க? குர்ஆன்ல படிச்சு பாருங்களேங்க. கத் தரக்னா ஆயத்தன், அதை நாம் விட்டிருக்கிறோம் பின் வரக்கூடியவர்களுக்கு, ஆயத்தன் மிகப்பெரிய அத்தாட்சியாக. ஃபஹல் மின் முத்தகிர், சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஃபஹல் மின் முத்தகிர், அல்லாஹ் கேட்கறான். இன்னைக்கு என்சைக்ளோபீடியான்னு சொல்றாங்களே, உலக டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்கா, உலக டிக்ஷனரி, உலக அகராதி,
அந்த உலக அகராதியில இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு. அதுல இடம்பெற்ற நிகழ்ச்சிகள்ல 3வது 4வது நிகழ்ச்சி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நோவாவுடைய கப்பல். நோவா என்கிற தீர்க்கதரிசியினுடைய கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல். இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதனுடைய பலகைகளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல். இதெல்லாம் ஒரு மூமின் விளங்காமத்தான், ஒரு முஸ்லீம் விளங்காமத்தான் என்னமோ அப்படி நடக்குதான் இப்படி நடக்குதான் அப்படின்னு அந்த மந்திரவாதிங்க எலுமிச்சம்பழத்தை அப்படி அறுக்கிறாருங்க, அப்படியே புளியறாருங்க, ரத்தமா வருதுங்க. ஏன்டா அங்க போறேன் அங்க இங்க போறேன், அவரு சாதாரணமான ஆளுங்க, கத்தி எடுக்கிறாரு, எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறாரு, பிழிஞ்சா ரத்தமா வருது. ஒரு மூமினுடைய ஈமான பாருங்க எப்படி இருக்குது. இதை விட பாருங்க கற்பனைக்கு எட்டாது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல். குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய அறிவுக்கே பொருந்தாது எதுவுமே. அவ்வளோ ஏங்க இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, நாம சாப்பிடக்கூடிய உணவு சாப்பாடு, இந்த சாப்பாடு எப்படி வருது? இது எப்படி மலையுது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபல் யன்துருல் இன்சானு இலா தாமி, மனிதன் தன்னுடைய உணவை சிந்தித்து பார்க்கட்டும். ஃபல் யன்துருல் இன்சான், மனிதன் பார்க்கட்டும், இலா தாமிஹி, தன்னுடைய உணவை. இந்த உணவு எப்படி உற்பத்தியாகி வருது? இந்த உணவு எப்படி விளையுது? அன்னா சபபுனல் மா சப்பன், நாம் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறோம். ஷக்கக்கனல் அர்த ஷக்கன், பூமியை நாம் பிளக்கிறோம். வார்த்தைகளை பாருங்க எப்படி இருக்குது. ஷக்கக்னா, நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலால், தனிப்பட்ட சக்தியால், தனிப்பட்ட வல்லமையால் பூமியை நாம் பிளக்கிறோம். அப்படின்னா அர்த்தம், நீங்க போடக்கூடிய தானியங்கள் இருக்குதே அது போய் பிளந்துட்டு வர்றதில்ல. ஒரு தானியம் இருக்குது, உதாரணமா நெல், இல்ல சோளம், கம்பு, மிளகாய் போட்டிருக்கிறீங்களா? சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பில்லை, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காஞ்ச மிளகா இருக்குது, அது போட்டு விட்டாலே அதில் அதனுடைய அந்த விதைகள் இருக்கு பாருங்க, அது பூமிக்குள்ள போகும். சாதாரணமாக பூமிக்குள்ள ஏறக்குறைய 12 இன்ச் அது உள்ள போகுதான். நீங்க எங்கன்னு படிச்சீங்கன்னு கேட்காதீங்க, நம்ம பேப்பர்ல படிச்சதுதான், நம்ம போய் எந்த காலேஜெல்லாம் படிக்கல, பேப்பர்ல படிச்சது விசாரிச்சு பார்த்துருக்குறோம். விவசாயம் செய்யறவங்கள்ட்ட, அதை படிச்சவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்துருக்குறோம். அது மண்ணை பொறுத்து இருக்குது, அந்த விதையை பொறுத்து இருக்குது. ஆனால் ஏறக்குறைய 22 இன்ச் வரைக்கும் அது உள்ள போகும். விதை இருக்கிறது பூமிக்குள்ள போட்டா 22 இன்ச் வரைக்கும் அது உள்ள போகும். 22 இன்ச் உள்ள போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நின்று அதுக்கு பிறகு பூமியை பிளந்துட்டு அது மேல வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேள்வி, நாம என்ன கேட்கிறோம்? உள்ள போற அந்த விதை நேரம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தானே? 22 இன்ச்ல போய் ஏன் ஸ்டாப் ஆகுது? ஸ்பீட் பிரேக்கர் யார் வச்சிருக்கிறாங்க? அங்க நிறுத்துறது யாரு? யாருக்கு நிறுத்துறா? இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வல்லமை. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். சோறு, உணவு, சாப்பாடு டெய்லி வந்துட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்டு இருக்கோம். விவசாய புரட்சிங்கிறான். இந்த வாழைப்பழத்தை அந்த வாழைப்பழத்தை ரெண்டா வச்சு இன்னொரு 3வது ஒரு வாழைப்பழத்தை உருவாக்குறது தான் விவசாய புரட்சிங்கிறது. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய், இப்ப பீட்டி கத்திரிக்காய்னு ஒன்று சொல்றேன் பாத்தீங்களா? அந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய், அந்த ரெண்டையை வச்சுட்டு இன்னொன்று உருவாக்குறது. அந்த ரெண்டு இருந்தா தானே 3வது உருவாக்குவே. கத்திரிக்காய் விதை இருக்குதுங்க, கத்திரி விதை எவ்வளவு பெருசா இருக்குது? வாழைப்பழம் விதை இருக்குது, எவ்வளவு பெருசா இருக்குது? இது 22 இன்ச் உள்ள போய் பூமிக்குள்ள போகுது. நம்ம வேற யாராலும் பதில் சொல்ல முடியாது. பூமிக்கு உள்ள போறது 22 இன்ச் போய் அது நிக்குது. அப்படியே நின்று கொண்டு பூமிக்கு உள்ள மண்ணுக்குள்ள தன்மை என்ன தெரியுங்களா? மண்ணுக்குள்ள தன்மை இருக்குது, எது போட்டாலும் அரிச்சு தின்றும். இந்த கர்ச்சீப் இருக்குது, இது மண்ணுக்குள்ள போட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, இந்த கர்ச்சீப் எப்படி இருக்கும்? அரிச்சிரும். மண்ணுக்குள்ள தன்மை அதை அப்படியே அரிச்சிரும். மனுஷனை கொண்டே போட்டால் ஒன்றுமே மிஞ்ச மாட்டேங்குது இல்லையா? இப்போ அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் போய் தோண்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது.
எலும்பு தான் இருக்குது. மண்ணுக்கு உள்ள தன்மை எதை போட்டாலும் அரிச்சிடும் இயற்கையா. செயற்கை இந்த கேரி பேக்லாம் கொண்டு போய் போடுறாங்க, அதை அரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது செயற்கை, அது யூஸ் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். கேரி பேக்குங்கிறது இயற்கையா இருக்கிறது பூராமே மண் அரிச்சிடும். இப்ப நீங்க போடக்கூடிய அந்த விதை இருக்குது, அது ஏன் மண் அரிக்க மாட்டேங்குது? அதை அரிக்க விடாமல் தடுப்பவன் யார்? அதுக்குள்ள சக்தி இல்லை, இல்லை தானே? வாழைப்பழ விதை இருக்குது, கத்திரி விதை இருக்குது, கடுகு இருக்குது, மிளகா இருக்குது, இதெல்லாம் இவ்வளவு தானே இருக்குது. இது போய் மண்ணோட போய் ஃபைட் பண்ணுதா, சண்டை போடுதா? அவ்வளவு ஆற்றல் அதுக்குள்ள இருக்குதா? பகுத்தறிவு பேசுறவளால இது ஒன்றும் சொல்ல முடியாது. சும்மா சொல்லுவான், அது இயற்கைங்க, அது அப்படி போட்டு அப்படி வருதுங்க, இப்படி போட்டு அப்படி வருதுங்க. இது இயற்கை. அது மண்ணுங்க, சுத்தி மண்ணு அடைச்சு விதை உள்ள போனோடனே 22 இன்ச்சு போய் நிக்குது. அது மண்ணுக்குள்ள அந்த தன்மையோட ஃபைட் பண்ணுது, சண்டை போடுது. ஏன்னா மண்ணுக்குள்ள தன்மை அரிக்கிற தன்மை, அதை அரிக்க விடாமல் தடுத்து ஃபைட் பண்ணி தனக்குள்ள எனர்ஜியை எடுத்துக்கொள்ளுது. பல காரணங்கள் செய்யுது. அதனால நீங்க தப்சீர்களை பார்க்கலாம். தப்சீர் தந்தாவின்னு ஒரு தப்சீர் இருக்கு, அல்லாமா ஜௌஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தப்சீர். இந்த வசனத்துல ஃபல் யன்துருல் இன்சானு இலா தஆமிஹி, மனிதன் தன்னுடைய உணவை சிந்தித்து பார்க்கட்டும். இந்த வசனத்துக்கு அவர் ஒரு தப்சீர் செய்யறாரு. இந்த வசனத்தெல்லாம் நம்ம விளங்குறதா இருந்தா நீங்க விவசாயம் போய் படிச்சுட்டு வந்தா தான் இது விளங்குன்றார். விவசாயத்தை பத்தி அக்ரிகல்ச்சராக சொல்றது, அக்ரிகல்ச்சரை பத்தி நமக்கு தெரியும், என்ன நடக்குது உலகத்துல, எப்படி விவசாயம் விளைஞ்சு வருது. குர்ஆன்ல பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த விவசாயத்தை, எப்படி இது விளைஞ்சு வருது. டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். டெய்லி ஹோட்டல்ல பாருங்க, வாழை இலை, நூற்றுக்கணக்கான ஹோட்டல் இருக்குது. காலை டிஃபனுக்கு வாழை இலை யூஸ் பண்றான், மதியான சாப்பாடுக்கு வாழை இலை யூஸ் பண்றான், நைட்டு டிஃபனுக்கு யூஸ் பண்றான். டெய்லி வாழை இலை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துட்டே இருக்கு. எப்படிங்க வருது? எப்படி விளைச்சல் வருது? சொன்ன போல ஒண்ணுமே இல்லை, வருமைங்கிறான். இந்த விவசாயம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட வல்லமை, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட குத்ரத். அதனாலதான் ரஹ்மான்கிற சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நஜ்முன்னு சொன்னா சின்ன சின்ன செடிகள், ஷஜர்னு சொன்னா பெரிய பெரிய மரங்கள். இவைகள் அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கின்றன. சஜிதான்னு சொன்னா சும்மா நம்ம 2 காலு 2 கை மூக்கு நெத்தி வைக்கிறதுக்கு பேர் சஜிதா கிடையாது. சஜிதான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த சின்ன சின்ன செடிகளாக இருந்தாலும் பெரிய பெரிய மரங்களாக இருந்தாலும் இவைகள் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்படுகின்றன, சஜிதா செய்கின்றன. 22 இன்ச்சு போயிட்டு திரும்பவும் அது மேலே வருகிறது என்று சொன்னால் அது தானா வர்றதில்லை. அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்குறான், மேல போ. அதுக்கு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பறைசாற்றுகிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையால் அது பிளந்துட்டு வருது. அதனால தான் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஷகக்னா, நாம் பிளக்கிறோம். நீங்க போடக்கூடிய அந்த கடுகு, மிளகு, வாழை விதை, இந்த விதை இது பூமியை பிளக்கிறது இல்லை. ஷகக்னா, நாம் பிளக்கிறோம். ஷகக்ன அல்-அர்த ஷக்கன், பூமியை நாம் பிளக்கிறோம். இல்லைன்னு சொன்னா பாருங்க, பிளந்து மேல வருது அந்த விதை, எப்படி இருக்குது? லேசா மேல வருது. அதை தொட்டு பார்த்தா ஒண்ணு என்ன இருக்கு? தண்ணீர். அப்படி பிரிக்கி விட்டுறலாம், ஒண்ணுமே இல்லை. இது எப்படி பூமியை பிளக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அதுவா பிளக்கிறது இல்லை, என்னுடைய ஆற்றலால், என்னுடைய வல்லமையால் நான் அதை பிளக்கிறேன். ஷகக்னல் அர்த ஷக்கன் ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வஇனபன் வகத்பன் வஸைத்தூனன் வநக்லன் வஹதாயிக குல்பன் வஃபாகிஹதன் வஅப்பன் மதாஅல் லக்கும் வலியனாமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், திராட்சை செடிகள், பேரிச்ச மரங்கள்,
திராட்சை செடிகள், தோட்டங்கள், இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது? தண்ணீர் தேவைப்படுது. அந்த தண்ணீரும் எப்படி வருது? சபபுனா, நாம் கொண்டு வருகிறோம். தண்ணீரை நாம் கொண்டு வருகிறோம். தண்ணீர் என்பது மழை, தண்ணி எப்படி வந்தாகணும்? மழை மூலமாக தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. தண்ணி இல்லைன்னு சொன்னால், தண்ணி பஞ்சம் ஏற்பட்டால் கழுதை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எதை கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சா தான். அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றலால் தான் மழை வருமே தவிர மழைக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. மழைக்கு சொல்றான் பாருங்க, ரேடியோவில் சொல்றான் பாருங்க, ரேடியோவில் டிவியில் சொல்றான் பாருங்க, மழை வானிலை அறிக்கையை பற்றி சொல்றான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் எதுன்னு கேட்டால் அதுதான். வானிலை அறிக்கை சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை அங்கும் இங்குமாக மழை பெய்யக்கூடும். அவ்வளவுதான் அறிவு. சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தாலும் இவ்வளவுதான் அறிவு. இப்படிப்பட்ட அறிவு கொண்ட மனுஷன் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறான், நான் இறந்துட்டா எனக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஐதா குன்னா இதா மன் நஹீரா, உயிர் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். என்ன காரணம்? அவனுடைய வளர்ச்சி அறிவு இவ்வளவுதான் இருக்குது. எங்கேயாச்சும் பிடிப்பு இருக்கா பாருங்க. சென்னையில் ஆரம்பிக்கிறான், சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இங்கிருந்து அங்கே போயாச்சு. மிதமானது முதல் கனமானது வரை, லேசானது கனமானது வரை அங்கும் எங்குமாக மழை பெய்யக்கூடும். மழையே பெய்யலன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? நாங்க பெய்யும்னா சொன்னோம், பெய்யக்கூடும் சொன்னோம். எங்கேயாவது லேசா தூரல் படிச்சுன்னு வைங்க, நாங்க சொன்னோம்ல மிதமானது முதல் கனமானது வரை. கடுமையா அடிச்சதுன்னு வைங்க, நாங்க சொன்னோம்ல மிதமானது முதல் கனமானது வரை. எங்கேயாவது ஒரு மூளையில பெஞ்சுன்னு வைங்க, நாங்க சொன்னோமே அங்கும் எங்குமாக. தாம்பரத்தில் பெய்யும், வேற எங்குமே இல்லை அப்படின்னா நாங்க தான் சொன்னோம்ல அங்கும் இங்கும். இவ்வளவுதாங்க அறிவு, தான் மனிதனுக்குள்ள அறிவு. என்னத்தை போய் பெரிய சவால் பண்ணாலும் இவ்வளவுதான் அறிவு. இப்படிப்பட்டதான் அறிவாற்றல். மழை பெய்யல, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க. சென்னையில் மழை பெய்ய வேண்டும், மாசத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யணும், நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். மழை பெஞ்சிருமா? நாடாளுமன்றத்தில், பார்லிமெண்ட்ல எல்லாம் சேர்ந்து சட்டம் நிறைவேற்றுறாங்க. இந்தியாவில் மழை பெய்ய வேண்டும், மழை பெஞ்சிருமா? ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை, அங்க சட்டம் நிறைவேற்றுறாங்க, மழை பெஞ்சிருமா? தாசில்தார்ட்ட மனு கொடுத்தாலும் சரி, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட மனு கொடுத்தாலும் சரி, மழை அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். நல்ல சில விஷயங்கள் அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 5 விஷயங்கள், குறிப்பா 5 விஷயங்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. 5 விஷயங்கள். தன்னுடைய 5 விஷயங்கள்ல இந்த 5க்குள்ள 5000 வந்துருச்சு. அந்த 5 விஷயங்கள முதலாவது விஷயம் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை பற்றிய ஞானம். உலகம் எப்ப அழியும்? உலகம் அழியும். எப்ப அழியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். அழிக்கிறதுங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. ஒரு விஷயத்தை டிலேட் பண்றதா இருந்தால் தெரிஞ்சால் தான் டிலேட் பண்ண முடியும், இல்லையா? கம்ப்யூட்டரில் எல்லாம் சேவ் பண்ணி வச்சாச்சு, இப்போ அதை அழிக்கணும். அதை தெரிஞ்சிருந்தா தான் டிலேட் பண்ண முடியும். இல்லை விளக்கமாக எடுத்து ஏதாவது பண்ண முடியுமா? தண்ணிக்கு மேலே ஊற்றி விட்டுடலாமா? அது நாலேஜ் இருக்கணும். அழிக்கிறது சாதாரணமான. அதனால தான் உலக அழிவு என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, உலக அழிவு. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி அடையாளங்கள் எல்லாம் கொண்டு வர்றான். தஜ்ஜாலை கொண்டு வர்றான், யாஜூஜ் மாஜூஜ் கொண்டு வர்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அறிவுக்கு பொருந்தாததெல்லாம் நடக்குது, மிகப்பெரிய அத்தாட்சிகள்லாம் நடக்குது. உலக அழிவு இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ். இரண்டாவது, மழை எப்போது பெய்யும்? எப்போது பெய்யும்? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருச்சு.
ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள், ஜும்மா பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி வந்தார், கிராமவாசி. பொதுவாக அந்த கிராமவாசிகளுக்கு கிராமத்தில் வரவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நாகரிகம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அங்கேருந்து அரபியர்கள் சொல்ல வரணும், எல்லா கிராமம் இல்லை, அங்கேருந்து அரபியர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு நேராக வந்தார். நேராக வந்துட்டு, யார் ரசூலல்லாஹ், மதீனாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, விவசாயம் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, மழைக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னாரு அந்த சஹாபி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே செய்யலைங்க, 2 கையை தூக்குனாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா கைசன் நாஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை கொடு. இதான் அங்கே இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அது வரைக்கும் வானம் தெளிவாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த மாத்திரத்திலேயே கருமேகங்கள்லாம், கார்மேகம் சொல்றோம், கருமேகங்கள்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தது, மழை பெய்ய ஆரம்பிச்சது. நாங்கள் மழையில் நனைந்து கொண்டு வீட்டுக்கு போனோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வகதின் ஒபாதகதின் ஒபாதகதின் ஒபாதகதின், அடுத்த நாள் ஹத்தல் ஜுமாஅத்தில் ஆத்தியா, அடுத்த ஜும்மா வரைக்கும் தொடர்ந்து அடிக்குது மழை. ஒரு வாரம். அடுத்த ஜும்மாவோட அதே சஹாபி அல்லது வேற ஆள், அதே சஹாபி தான் பெரும்பாலும் வருது. அதே சஹாபி என்ன பண்றாரு, யார சொல்ல மழை அதிகமாயிடுச்சு, மழை பெஞ்சு அங்கங்க அடிச்சிட்டு போகுது தண்ணி, மழை வேண்டாம் என்று துவா செய்யுங்கள். மழை இருக்குதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது எப்பவுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேணான்னு சொல்லக்கூடாது. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு வேணாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், எல்லாம் வேற யாருக்காவது கொடு அப்படின்னு. எப்பவுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, எனக்கு எல்லாம் வேற யாருக்காவது கொடு, தேவை உள்ளவர்களுக்கு குடுன்னு தான் சொல்லணுமே தவிர யாரெல்லாம் ஒரு ரஹ்மத் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வாரம் வரைக்கும் மழை அடிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் திராபி ஓ புத்தூனில் அவுதியத்தி ஓ மனாபிதி ஷஜர், யா அல்லாஹ் இந்த மலையை மலைகளின் மீது, மடுகளின் மீது, காடுகளின் மீது அங்கே இறக்குவாயாக அப்படின்னாங்க. யா அல்லாஹ் தண்ணி அதிகமாயிடுச்சு, மதீனா பூரா நனைஞ்சிருச்சு, மிதக்குது, தண்ணி வேண்டாம், மழை வேண்டாம்னு சொல்லல, இந்த மலையை மலைகளின் மீது, காடுகளின் மீது, மடுகளின் மீது இறக்குவாயாக. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் திராபி ஓ புத்தூனில் அவுதியத்தி ஓ மனாபிதி ஷஜர், இப்படி துவா செய்கிறாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன், இன்னைக்கு தண்ணி பஞ்சம், எங்கே பார்த்தாலும் மழை நீரை சேகரிப்போம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் கொஞ்சம் காய போட்டோம், எங்கேயுமே மழை இல்லை. ஒரு குடம் தண்ணி 10 ரூபா, இதே மெட்ராஸில் ஒரு குடம் தண்ணி 10 ரூபா வித்த இதெல்லாம் இருக்குது. ஏன் கடல் தண்ணி இருக்குதானே செய்யுது, அப்படியே மாற்ற வேண்டியது தானே. அதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ண முடியுமே தவிர இதெல்லாம் மனிதனுடைய சக்தியால் முடியாது. அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹுடைய வல்லமையால் நினைச்சா அல்லாஹ் மழை பெய்ய வைப்பான். இல்லைன்னு வைங்க, அதே சமயம் இன்னொன்று ஞாபகம் வைங்க, நிறைய அல்லாஹ் மழையை கொடுப்பான், மழையை கொடுத்துட்டு தண்ணிக்கு தவிக்க விட்டுருவான். உலகத்திலேயே மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடம் இது சிரபுஞ்சி. உலகத்திலேயே தண்ணி பஞ்சம் வரக்கூடிய இடம் எது தெரியுங்களா? எது? சிரபுஞ்சி தான். ஆச்சரியமா இருக்குங்க. தண்ணி அதிகமாக கொடுக்குறான்ல, ஆனால் அதிகமாக வருமே தண்ணி சம்பந்தமாக ஏழ்மை ஏற்பட்டிருக்குது அங்கே தான், சிரபுஞ்சியில் தான். நீங்கள் நியூஸ் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். குடத்தை தூக்கிட்டு 2 பக்கம் குடத்தை கட்டிட்டு எங்கேயோ போகிறேன். என்ன காரணம்னா, அது ரொம்ப மலை உச்சியில் இருக்குது அந்த ஊர். மழை பெய்கிற மழை பூரா கீழே வந்துருதே தவிர அங்கே தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம், மழை கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருங்கிற அர்த்தம் இல்லை. அல்லாஹ் நினைத்தால் நல்ல மழையை கொடுப்பான். என்ன பண்ணிடுவான், குடத்தை தூக்கிட்டு அலைய விட்டுருவான். மழையில இல்லை, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட வல்லமை. அதே சமயத்தில் பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப குறைவாக மழை பெய்யக்கூடிய இடம் இஸ்ரேல். இன்னைக்கு நம்முடைய பலஸ்தீன் இருக்கு பாருங்க, இந்த பிடிச்சி வச்சிருக்கானே, யூத பைய பிடிச்சி வச்சிருக்கானே, உலகத்திலேயே ரொம்ப குறைவாக மழை பெய்யக்கூடிய இடம் அதுதான். ஆனால் விவசாயம் பூரா அங்கே தான், விவசாய புரட்சி பூரா அங்கே தான் கிளம்புது. அப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ் நினைத்தால்
தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய சக்தியால், தன்னுடைய குதிரத்தால் எதை வேண்டுமானாலும் நடத்தி காட்டிடுவான். நாம நினைப்போம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான்? தவிக்க விட்டுரும். ஆகையினால அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படிங்கிறது இதில் நம்ம வழங்குது. தண்ணி, மழை, அதிலிருந்து வரக்கூடிய விவசாயம், வரக்கூடிய விளைச்சல்கள், தானிய விளைச்சல்கள். தானிய விளைச்சல்லாம் ஒன்றும் இல்லை, விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 50 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய விளைச்சல் 59 டன் தானியங்கள் இந்தியாவுடைய விளைச்சல். இன்னைக்கு 210 டன் தானியங்கள் விளையுது. 50 வருஷத்துக்கு முன்னால் 69 டன், இன்னைக்கு 210 டன் தானியங்கள் விளையுது. விவசாயம் வளைஞ்சிட்டாரு. அன்னைக்கு சொன்னால் நாம் இருவர் நமக்கு மூவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் சொன்னால் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இப்போ சொன்னால் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. நம்முடைய இந்து சகோதரர் ஒருத்தர் இருந்தார், நல்ல நண்பர். அவர் பஸ்ஸில் வரும்போது பேசிக்கிட்டே வந்தது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. பாருங்க பாய், என்ன அருமையான வாசகம். என்ன பாய் நீங்கள் பாட்டு குழந்தைய பெற்று தள்ளிடுறீங்களே அப்படின்னாரு அவர். அதுக்கு நான் சொன்னேன், நாமே குழந்தை நமக்கேன் கல்யாணம். குழந்தைக்கு எதுக்கியா கல்யாணம்? அன்றைக்கு நம்முடைய நெருங்கிய சகோதரர், நெருங்கிய நண்பர் தான். இந்த குழந்தை விஷயம் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். நல்லா ஞாபகம், அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட வல்லமை. குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, குழந்தை இருக்கிறது, குழந்தை கிடைக்கிறது இல்லை. பெரிய பெரிய ஆட்சியில் இருந்தவங்க, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க இங்கே எடுத்து பாருங்க. தந்தை பெரியார் குழந்தை இல்லை, அறிஞர் அண்ணா குழந்தை இல்லை, ஃபிரௌன் மிகப்பெரிய குழந்தை இல்லை, பெரிய பெரிய ஆளுங்க, எம்ஜிஆர் இருக்காரு குழந்தை இல்லை, முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்தவங்க குழந்தை இல்லை. இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். குழந்தை இருக்கிறதே, சாதாரண ரிக்ஷா ஓட்டுறான், அவனுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தை பிறக்குது. பெரிய அரண்மனையில் இருக்கிற குழந்தை பிறக்க மாட்டாங்குது. குழந்தை பிறக்கிறதுக்காண்டி என்னென்ன பண்ணுறாங்க? நாள்தோறும் படிங்க, மந்திரவாதிகள்கிட்ட போகிறாங்க, ஃபாதிரியால்கிட்ட போகிறாங்க, அஜத்துமால்கிட்ட போகிறாங்க, அது ஓதுறாங்க, இது ஓதுறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. கோவளம் தர்கா இருக்குது, எந்த கோவளம் தர்காவில் அங்கே நேர்ச்சை பண்ணிட்டே போய் பூட்டு தான் போட்டு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தர்காவை சொல்கிறேன், வேறு தர்காவை சொன்னால் நீங்கள் ரொம்ப தூரம் போய் பார்க்கணும். கோவளம் தர்கா போய் பார்த்துருக்கீங்களா? தர்கா பூரா பூட்டாவே தொங்குது. அது இந்த பூட்டு கம்பெனிக்கு உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பூட்டு செய்கிறானே அவனுக்கு எங்க ஒரு பூட்டு போய் போட்டால் குழந்தை பிறக்குமாங்க? ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை பாருங்க எப்படி இருக்கு. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய குதிரத்துல, அல்லாஹ்வுடைய வல்லமையில, அல்லாஹ்வுடைய சக்தியில இவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை. இறந்து போயிருக்கிற, செத்து போயிருக்கிற, அடக்கம் செய்யப்பட்டாங்களா உண்மையா? அந்த வரலாறு தமீமுல் அன்சாரி வரலாறுன்னு சொல்றாங்க. அவர் மதீனாவிலேருந்து அப்படியே கப்பலில் வச்சு அனுப்பிச்சுட்டாங்களாம். அவர் நேராக இங்கே வந்துட்டாராம், கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்களாம். அது உண்மையான வரலாறா இல்லையா? அது நம்ம அடுத்தது வேற விஷயம். அது இன்னொரு டைம் கிடைக்கும்போது நம்ம அது ஹிஸ்டரியை புதுசாக பார்க்கலாம். குழந்தை பிறக்க நீங்க அதுக்குமே போறாங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காகவே கோவளம் தர்காவுக்கு போய் பூட்டு நேர்ச்சை பண்ணி பூட்டை போட்டுட்டு சாவி அந்த பக்கம் போட்டுறாங்க. அவளியா படுத்துறதுக்காக அந்த பக்கம் சாவி. இது என்னங்க இது? ஏதாவது ஒரு சாதாரண பூட்டு 50 ரூபா, 25 ரூபா, 10 ரூபா, 30 ரூபா இருக்கும். இந்த பூட்டு குழந்தை கொடுக்குதா? இல்லை இறந்திருக்கிற அவர் தமீமுல் அன்சாரி முஸ்லீம்களுடைய நம்பி பாருங்க, கூட்டமா பாருங்க. இந்த தர்கா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்த தர்கா சொன்ன நாகூருக்கு போனீங்கன்னா அங்கே வேற மாதிரி. அங்கே ஒரு பாபா கையில் பூ வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பார். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. திடீர்னு கண்ணு திறந்து பார்த்து ஒரு பூ தூக்கி போடுவார். உனக்கு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த பூ உணர்ந்து வீட்டில் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இந்த பூ குழந்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை பாருங்க எப்படி இருக்கு. மாற்று மதத்தில் ஒரு இஸ்லாமியுடைய நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர்.
அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ஒரே ஒரு ஆண் குழந்தையை மட்டும் தருகிறான். ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான். அவரு ஏங்குவார், ஆசைக்கு இருக்கு ஆஸ்திக்கு வேணும் ஏங்குவார். ஆசைக்கு அதுதான் ஆஸ்திக்கு அதுதான் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, என்னத்தையும் சரி. ஒரே ஒரு ஆண் குழந்தை. அடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுறான். யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், யாருக்கெல்லாம் நாடுகிறானோ ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் பார்க்குறோமா இல்லையா? அல்லது ஆண் குழந்தையா அல்லாஹ் கொடுப்பான், பெண் குழந்தைக்கு ஏங்குவார். பெண் குழந்தையா அல்லாஹ் கொடுப்பான், ஆண் குழந்தைக்கு ஏங்குவாங்க. அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸன், அல்லாஹ் நாடினால் ஆண் பெண் சேர்த்து தருகிறான். என்ன அர்த்தம்? முதல்ல குழந்தை பிறக்கிறது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அது வேற. யாருக்கு குழந்தை கொடுக்கணும் என்பதும் அது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல், தனிப்பட்ட வல்லமை. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவன் போய் பூட்டு வைக்கிறேன், நான் பூவை போடுறேன், எலுமிச்சம்பழத்தை போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்றான் ஒரு முஸ்லீம். அப்போ இது அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்காது தானங்க காரணம். சில இடங்களை பார்த்தா ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு சேர்ந்து பிறக்குது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ் நாடினால் மலடனாகவோ மலடியாகவோ அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். குழந்தையே இல்லை. பேப்பர்ல பாருங்க, பேப்பர் திறந்த உடனே குழந்தை பாக்கியம் வேண்டுமா, எங்கள்கிட்ட வாங்க வைத்தியம் பண்றோம், அதுக்கு 10,000 5,000 மருந்து சாப்பிட்டா குழந்தை பிறந்துமா? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட குத்ரத், தனிப்பட்ட வல்லமை. அதனால தான் நம்ம பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் பைத்துல் முகத்தஸுக்கு நான் நேர்ச்சை செய்து விடுகிறேன், எனக்கு ஆண் குழந்தை கொடு யா அல்லாஹ் துஆ செய்றாங்க. ஆனா பிறக்கிறது பெண் குழந்தை. ஃபலம்மா வதஅதஹா قالت ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, அவள் குழந்தை பெற்றெடுத்த போது பெண் குழந்தையே பிறந்தது. قالت ரப்பி, இது பெண் குழந்தையாச்சே அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான், லைஸ ஸக்கரு கல் உன்சா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நான் தந்தேன் இல்ல, அதான் சிறந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரம், அவர்களுடைய மனைவி மலடி. சில இடங்கள் என்ன பண்றாங்க, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. இது மார்க்கத்தில் அது ஹராம், கூடாது. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா சில பேர் முதல் குழந்தை பிறக்குது, ரெண்டாவது குழந்தை பிறக்குது, அப்புறம் இவங்க நினைச்சுக்கிறாரு குழந்தை பிறந்துட்டே இருக்கும், அதனால போய் ஆபரேஷன் பண்ணிக்க. யார் சொன்னது குழந்தை பிறந்துட்டே இருக்கும்னு? குழந்தை பிறந்துட்டே இருக்கும்னு யாருங்க சொன்னது? அப்ப இது இல்முல் கைப்ல, அப்ப இவருக்கு மறைவான ஞானம் இருக்குதா? ஏன் அல்லாஹ் உங்களுடைய விதியில நம்முடைய விதியில ஒரே குழந்தையை நியமிச்சிருந்தா, இது அல்லாஹ்வுடைய இல்முல் கைப்ல மோதுற மாதிரி சண்டை போற மாதிரி. குடும்ப கட்டுப்பாடு மார்க்கத்தில் ஹராம். மார்க்கத்தில் ஒரு சில சமயங்களில் என்ன இருக்குன்னு சொன்னால், அசுல் செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி. இந்த மாதிரி அது சில கொஞ்சம் டீப்பாக போகிற பிரச்சனை அது. இருந்தாலும் குழந்தை சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டால் பிறக்காது. சில பேர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் 15 நியூஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், பத்திரிகையில் வந்தது, நான் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மருத்துவமனைக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு என்ன செய்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இதா அராதல்லாஹு ஷையன் இதா அராதல்லாஹு ஐ யகுலுக ஷையன் லம் தம்னஉஹு ஷைஉன். ஒரு பொருளை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் லம் தம்னஉஹு ஷைஉன், யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு ஆளுக்கு குழந்தைன்னு அல்லாஹ் நியமித்து விட்டால் 10 குழந்தை, அவர் மூட்டை தூக்குவாரு, செருப்பு தப்பாரு, ரோட்ல சுண்டல் வச்சுப்பாரு, வருமானம் ஒண்ணு இன்கம் இருக்காது. 10 குழந்தை என்று அல்லாஹ் நியமித்து விட்டால் ஒண்ணு செய்ய முடியாது. அவருக்கு சொகுசான பங்களா இருக்கும், 10 கார் இருக்கும், கைத்தட்டி கூப்பிட்டா 100 பேர் வந்து நிற்பாங்க, வேலை செய்வாங்க, அவ்வளோ வசதி இருக்கும். குழந்தையே இல்லைன்னு அல்லாஹ் நியமிச்சிட்டா
இவன் கங்கை நீரில் போய் குளித்தாலும் சரி, யமுனை நீரில் போய் குளித்தாலும் சரி, காசியில் போய் குளித்தாலும் சரி, இல்லை தர்காவில் போய் குளித்தாலும் சரி, என்ன இல்லை. ஆனால் இந்த தீமைகள்லாம் என்ன காரணம், ஏன் நடக்குது? தர்காவுக்கு போகிறது, அங்கே போய் இவனை போகிறது, இந்த மந்திரவாதிகிட்ட போகிறது, அஜித்குமார்கள்ட்ட போகிறது, ஓதி பார்க்கறது, இது ஏன் நடக்குது? அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கலை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கலை. பொதுவாகவே மனித படைப்பு பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்? மனித படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் படைப்பு. அவரை எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்? மண்ணு, களிமண், மின் தீன், களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்க ஆரம்பிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து இல்லையா? அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லையா? அது களிமண்ணுங்க, சிக்னி மட்டி. களிமண் இருக்குதே, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. யாராவது வேலை செய்கிறேன்னு வைங்க, சரியாக வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவோம்? இந்த அறிவு இருக்குதா, இல்லை உன் மண்டையில் களிமண் இருக்குதா? களிமண் இருக்குதா, அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. இன்னொன்று அதில் மிக்ஸ் பண்ணாதான் அது யூஸ் ஆகும். வெறும் களிமண் இருக்குதே, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. ஒன்றுத்துக்கும் உதவாத களிமண்ணில் இருந்துதான் மனித படைப்பை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத். அவர் அல்லாஹ் படைக்க ஆரம்பிக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. அடுத்த படைப்பு ஹவ்வா. ஹவ்வா அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? ஒரு படைப்புன்னு சொன்னா நாம் வழங்கியிருக்கிறோம் ஆண் பெண் இருக்கணும் அப்படின்னு. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அதுக்கு அடுத்தது ஹவ்வாவை அல்லாஹ் படைக்கிறான். யார் இல்லை, பெண் இல்லை, ஆண் மட்டும்தான். ஆணுடைய விலா எலும்பு எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பு எடுத்து அதுல இருந்து அல்லாஹ் உருவாக்குறான். இங்க ஆண் மட்டும்தான், பெண் இல்லை. அடுத்தது பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். எப்படி? ஆண் இல்லை, பெண் மட்டும்தான். இதெல்லாம் ஹதீஸ்ல குர்ஆன்ல எல்லாம் இடம்பெற்றிருக்குது. தினந்தோறும் நம்ம படிக்கிறோம், விளங்குறோம். திரும்ப ஏன் இந்த மாதிரி நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய அகீதாவில், நம்முடைய கொள்கையில் ஏன் கோளாறு வருது? என்ன காரணம்? நாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை சரியா விளங்கி கொள்ளலன்னு அர்த்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளவில்லை. ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கியிருந்தா, புரிஞ்சிருந்தா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த தீமைகள், இந்த தர்கா வழிபாடு, இந்த ஷேக்கு, முரீது, பீர், இந்த வழிபாடெல்லாம் அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், ஆண் பெண் இல்லை. ஹவ்வாவை படைக்கிறான், ஆண் மட்டும்தான், பெண் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், பெண் மட்டும்தான், ஆண் இல்லை. இப்ப நம்ம சாதாரணமாக ஆண் பெண். அப்ப அல்லாஹ் நினைச்சா யஹ்லுஹு கைஃப யஷா, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி படைக்கிறான். சில சமயங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்க, யானை. யானை எவ்வளோ பெருசு! யானை சில பொருள் இருக்கு பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிப்பு தட்டவே தட்டாது. கடல் இருக்குது, எப்போ போய் பார்த்தாலும் சரி, சலிப்பு தட்டவே தட்டாது. சில பொருள் இருக்கு அந்த மாதிரி. உதாரணமாக யானை. என்ன காரணம்னா, அந்த பக்கம் போய் நின்னா இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் வந்து நின்னா அந்த பக்கம் தெரியாது. யானை ஃபுல்லாக பார்க்க முடியாது இல்லை, அதனால அது அதில் த்ரில்லிங் இருக்கவே செய்யுது. டெய்லி இருந்தால் கூட யானையை பார்க்கறதுல அப்படி ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்க்குறோமே, டெய்லி பார்த்துட்டு இருந்தால் கூட சலிப்பு தட்டாது. யானை எவ்வளோ பெருசு! ஆனால் யானைக்கு எத்தனை கால்? 4 கால் தான். சில பூச்சி இருக்கு பாருங்க, இவ்வளோ தான் இருக்குது, விரல் அளவுக்கு. பார்த்துருக்கீங்களா கிராமங்களில்? இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது? மரக்கட்டை, மரவட்டம்பாங்க, இவ்வளோதான். உடம்பு பூரா ரயில் பூச்சிம்பாங்க எங்கள் ஊரில், உடம்பு பூரா கால். என்னையா அது? அவ்வளோ பெரிய யானைக்கு 2 கால். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்க? 8 கால் பூச்சிக்கு ஆப்ஷன் கொடுக்குமா? 8 கால் பூச்சிக்கு 8 கால். அது பூச்சிக்கு பேரே 8 கால். யானை பெருசா 8 கால் பூச்சி பெருசா? நீங்க சொல்லுங்க, யானை பெருசா 8 கால் பூச்சி பெருசா? யானை தானே பெருசு. யானைக்கு 4 கால், 8 கால் பூச்சிக்கு 8 கால். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல். நான் நினைச்சால் உடம்பு பூரா கால் கொடுத்து ஓட வைப்பேன். நான் நினைச்சா 4 காலை கொடுத்து மிகப்பெரிய உருவத்தை கூட என்னால் நிறுத்த முடியும். குதிரத். இது ஒரு சாதாரண சின்ன டாபிக் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத்துங்கிறது
மனுஷன் எப்படி உருவாகிறான், மனிதனுக்கு உண்டான அந்த மூளை, பிரெயின் இருக்குது. மூளை மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய எல்லா அவயங்களிலும் மிக உயர்ந்தது எது? மனிதனுடைய மூளை தான், பிரெயின். ஆனால் மூளையால 60 கிலோ 70 கிலோ இருக்கிறான். இந்த 60 கிலோ இருக்கிற இந்த உடலை ஆட்டி படைப்பது எது? இந்த மூளை தான். 1 கிலோ 1.25 கிலோ இருக்கும். 1.25 கிலோ. பெண்களாக இருந்தால் 3/4 கிலோலேருந்து 1 கிலோ. இந்த மூளைக்குள்ள என்னதான் இருக்குது? அவனை போய் கேட்டேன், உனக்கு மூளை இருக்குதா அப்படின்னு. ஹோட்டலில் போய் என்ன பண்ணுறான், மூளை இருக்குதா அப்படின்னு இருக்கான். உனக்கு முன்னால் இருந்து வந்தவங்களுக்குலாம் இருந்துச்சு, உனக்கு இல்லை அப்படின்ட்டான். ஹோட்டலில் போய் சில பேர் அப்படி பேசும்போது நேரம் போய் மூளை இருக்குதா அப்படின்னானா. அவன் கேட்டது ஃப்ரே பண்ணியிருக்கான், அந்த மூளை இருக்குதான்னு கேட்டது நக்கல் பண்ணுறதுக்கு. மூளை இருக்குதா அப்படின்னு இருக்கான். உனக்கு முன்னால் வந்தவங்களுக்குலாம் இருந்துச்சு, உனக்கு இல்லை அப்படின்ட்டான். அவன் இப்படி சப்ளையர் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? மூளை இருக்குது, மனிதனுடைய பிரெயின். சொல்கிறாங்க அலெக்சாண்டர் இவெல்லாம் வந்து மூளையை ரொம்ப யூஸ் பண்ணான், ஐன்ஸ்டீன், நியூட்டன் எல்லாம் யூஸ் பண்ணா, மற்றவங்களாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அதே மூளை தான். அதனுடைய ஜாயிண்ட் இருக்குது, நியூரான்கள், அதுதான் முக்கியம். அதில் இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாத்துக்கும் அதே அளவுக்கு தான் மூளை. சிந்திக்கிறதுல பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் குர்ஆன்ல பல இடங்கள் அஃபலா தாகிலூன், அஃபலா யாகிலூன், சிந்திக்க மாட்டீர்களா, விளங்க மாட்டீர்களா, புரிந்து கொள்ள மாட்டீர்களா. விளங்குறாங்க, புரியுறாங்க, அப்படியே தீமை நடக்குது. விளங்குறாங்க, புரியுறாங்க, படிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அப்படியே தீமை நடக்குது. தீமை குறையணுமே. அப்போ வண்டி போறது சரியில்லை, வண்டி ரிவர்ஸ்ல போகுது. அந்த சிந்திக்கிற அந்த தன்மை சரியில்லை. சிந்திக்கிறாங்க, எல்லாம் சிந்திச்சு கடைசியில் என்ன பண்றாங்க தெரியுங்களா? எல்லாம் இயற்கையா வர்றது, ஒரே அடியா முடிச்சு போயிடுறாங்க. எல்லாம் இயற்கையா வர்றது. சரிங்க, எல்லாம் இயற்கை தானுங்க. 600 கோடி மக்கள், உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்கள், மூளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த 600 கோடி மக்களுடைய மூளை இருக்குதே, இயற்கையிலிருந்து வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு, இது இயற்கை. 600 கோடி மக்களுடைய மூளை இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் இருக்கு பாருங்க. உதாரணமா ஒரு பை இருக்குது, பைக்குள்ள நான் கையை விட்டா ஒண்ணுமே வரல, காசே வரல. காசே வரலன்னு அர்த்தம், பை எம்டியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா, காலியா இருக்குது. இன்னொரு பை இருக்குது, எடுத்தா 500 ரூபா வருது, 1000 ரூபா வருது, 2000 வருது. எடுக்க எடுக்க வருதுன்னு என்ன அர்த்தம்? அந்த பையில இருக்குது. நத்திங்ல இருந்து சம்திங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானா? இருந்தா தான் வரும். பையில இருந்தா தானங்க வரும். இந்த பையில எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது. இயற்கை தான் 600 கோடி மக்களுக்கும் மூளையை கொடுத்தது என்றால், அந்த இயற்கை சாதாரணமான இயற்கையா அல்லது சர்வ வல்லமை படைத்ததா? கொஸ்டின். பகுத்தறிவா போய் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பெரிய பகுத்தறிவு? இயற்கைங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ரொம்ப குழம்புற மாதிரி இருக்கா? இது இயற்கை. இயற்கை தான் எனக்கு மூளை கொடுத்துச்சு. உதாரணம் வச்சுக்கிறோம். மூளை எப்படி வந்துச்சு? இயற்கையா வந்து. சரி, இயற்கை கொடுத்துச்சு. இவருக்கு மூளை இயற்கை கொடுத்துச்சு. உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களுக்கும் இயற்கை தான் மூளை கொடுத்தது அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கு இருக்குது இல்லையா? இருந்த தரங்க கொடுக்க முடியும். இந்த மொபைல்ல இருந்து தான் எனக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னா, மொபைல்ல உயிர் இருக்கணும், இருந்தால் கொடுக்க முடியும். உயிர் உள்ளவன் தான் உயிரை கொடுக்க முடியும், பார்வை உள்ளவன் தான் பார்வையை கொடுக்க முடியும், நடக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் தான் நடக்கிற சக்தியை கொடுக்க முடியும், பிடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் தான் பிடிக்கிற சக்தியை கொடுக்க முடியும். இத்தனை சக்தி 600 கோடி மக்களுடைய இந்த சக்தி பூராவுமே இயற்கைட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த இயற்கை சாதாரணமான இயற்கையா சர்வ வல்லமை படைத்ததா? சொல்லுங்க. இயற்கை தாங்க, ஒத்துக்கிறோங்க. இயற்கையிடம் தான் வந்துச்சு. எல்லாமே இயற்கையிட்ட தான் வந்துச்சு. எல்லாமே வந்துச்சுன்னா இருந்தா தானே கொடுக்க முடியும். இயற்கையிட்ட இருந்தா தானே இயற்கை கொடுக்க முடியும். எல்லா வகையான ஆற்றலையும் பெற்றிருக்கிற அந்த இயற்கை சாதாரணமான இயற்கையா அல்லது சர்வ சக்தி படைத்ததா? சர்வ சக்தி படைத்தது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இயற்கை தான். நாமளும் அதான் சொல்றோம். என்ன பவர் இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய அறிவாளி தான் இன்னொரு அறிவாளியை உருவாக்க முடியும். ஒரு முட்டாள் எப்படி அறிவாளை உருவாக்க முடியும்?
ஒண்ணுமே தெரியாத, ஒண்ணுமே படிக்காத, பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத, மழைக்கு கூட ஒதுங்காதவன் பெரிய பெரிய காலேஜில் போய் ப்ரொஃபஸரா பிரின்சிபலா இருக்க முடியுமா? அவன் எப்படி கல்வி கொடுக்க முடியும்? அறிவுள்ளவன் தான் அறிவை தர முடியும், பார்வை உள்ளவன் தான் பார்வை தர முடியும், சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவன் தான் சிந்திக்கிற ஆற்றலை தர முடியும். இது எல்லாமே வைத்திருக்கிற ஒருவன் தான் உலகத்துக்கெல்லாம் தர முடியும். அவன் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சர்வ சக்தி படைத்தவன், சர்வ வல்லமை படைத்தவன். அதான் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த அல்லாஹ்வுடைய வல்லமை இப்படி நாம் புரிந்து கொண்டால், குர்ஆனின் மூலம் ஹதீஸின் மூலம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போலாம். நம்முடைய அறிவுக்கே பொருந்தாத விஷயங்கள் குர்ஆன்ல நிறைய சொல்லி காட்டுறான். இதெல்லாம் இது நம்ம ஒரு கதை மாதிரியும் ஒரு வரலாறு மாதிரியும் படித்ததுனால, நம்ம விளங்குனதுனால நமக்கு அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ் எறும்பு பேசினுச்சு நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எறும்பு பேசியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எறும்பு பேசுமா? பேசுறதுக்கு என்ன வேணும்? நம்ம நினைக்கிறோம் பல்லு, நாக்கு, தாடை, இதெல்லாம் இருந்தால் தான் பேச முடியும். எறும்பை பிடிச்சி பாருங்களேன், எறும்புக்கு எங்கேயாவது வாய் இருக்குதா? அதுக்கு முதல்ல வாய் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதில் பல்லு, தாடை, நாக்கு, அப்போ என்ன அர்த்தம்? பேசுறது இல்லைங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி, யாருக்கு அல்லாஹ் பேச வைக்கிறானோ அவர் பேச முடியும். மனுஷனா இருக்கிறா ஊமையா இருக்கிறா பேச முடியாம. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கியாமத் நாள் நெருக்கத்தில் கல்லு பேச ஆரம்பிக்கும், மரம் பேச ஆரம்பிக்கும். உலக அழிஞ்சதுக்கு பிறகு இல்ல, கியாமத் நாள் நெருக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே, நபித்துவம் தரப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லியது. இன்னி ஆரிஃபு ஹஜ்ரன் ஃபஸல்லம, எனக்கு சலாம் சொல்லிய கல் என்ன, எந்த கல்லுன்னு எனக்கு தெரியும் நபி ஆவறதுக்கு முன்னாலேயே. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை. இது விளங்காததுனால தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம். இன்னைக்கு எல்லாம் என்னதை விளங்குறான்? நெட்டில் போகிறான், அது நடக்குது, இது நடக்குது. முன்னால் நாம் சொன்ன மாதிரி வேற ஒருத்தன் பள்ளி ஆகிட்டான், அப்புறம் அந்த அப்படியே மணரா போய் நேராக பள்ளிவாசலுக்கு மேலே உட்காருது, இஸ்லாமிக் மிராக்கிள். இதெல்லாம் ஏமாற்று வேலைங்க. பூசணிக்காய் அறுத்து பார்த்தா அப்படியே அல்லான்னு தெரியுதான். தக்காளி மேலே பாருங்கள் பிஸ்மில்லா எழுதியிருக்குது, அந்த பூச்சியில் பாருங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதியிருக்குது. எங்க நான் கேட்குறேன், இதெல்லாம் சொல்லித்தான் நம்ம இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கணுமா? பள்ளிவாசல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க மரங்கள், அப்படியே லா இலாஹா இல்லல்லாஹ்னு மரம் அப்படியே சஜ்தா செஞ்சுட்டு இருக்குதான். இதை விட ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிட்டான், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். அவைகளின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அதுக்கு வெளியே போயிட்டு இந்த கத்திரிக்காவில் நான் பார்த்தேன், தக்காளியில் நான் பார்த்தேன், பூசணிக்காவில் இப்படி இருந்துச்சு, அல்லாஹ்னு எழுதி இருந்துச்சு, பிஸ்மில்லா, இதெல்லாம் ஏமாத்துவேன். இப்படி நாம் இதை நம்பினா நாளைக்கு அதில் ராம்னு எழுதி இருந்துச்சுமா. கத்திரிக்காயை அறுத்து பார்த்தேன், அதில் ஓம்னு இருந்துச்சு, பார்த்தா வெங்காயத்தில் பார்த்தா பிள்ளையார் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. இதை நாம் நம்புற மாதிரி வரும். ஆகையினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்குமே கேட்ட இந்த தலைப்பை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிவைப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون.